சிந்து பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிவா எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இசைக்கு நகைய திருட சொன்னதே எங்க அம்மா தான் அப்படின்னு நம்ம சிவா உண்மைய சொல்லிட்டாப்புல. ஆனா அப்பவும் மகா இல்ல இல்ல இந்த சிந்துவ காப்பாத்துறதுக்கோசரம் பெத்த தாய் மேலேயே இப்படி பொய் சொல்றான் அப்படின்னு மகா சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவா தான் சாட்சி வச்சிருக்கிறாரு இல்லையா? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நானே கேட்டேன். இப்படியெல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு வீடியோவ எடுத்து காமிக்கிறப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் மகாவால எதுவும் மறுக்க முடியாது இல்லையா? அன்னபூர்ணிக்கு பயங்கரமா கோவம் மகாவோட கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டுட்டு, இந்த அளவுக்கு நீ இறங்கி போயிட்டியா? இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மகா கால்லலாம் விழுந்து ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி விடாப்பிடியா இருக்கிறாங்க. உனக்கு சிந்துவுக்கு கொடுத்த அதே தண்டனையை தான் உனக்கும் கொடுக்க போறேன். நீ இங்க இருக்கிற வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல தங்கிக்கலாம். உன்னோட சமையலுக்கு எல்லாமே நீயே வேலை பார்த்து சம்பாதிச்சுக்க. இங்க வீட்டில் இருக்கிற எதையுமே நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எப்படி சிந்து வெளியில சமைச்சு சாப்பிட்றாங்க, அவங்களே பாத்திரம் சமையல் எல்லாமே அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அன்மேக்கு மகாவும் செய்யணும் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாங்க அன்னபூர்ணி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்ப மகா சிந்து மாதிரியே வீட்டுக்கு வெளியில உட்காந்து சமைச்சு சாப்பிட போகுதா, இல்ல வீட்டை விட்டு வெளியில போக போகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்கமிங்ல தான் தெரிய வரும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.